புவி அண்ட் பிரியா இந்த சீசனுடைய உங்கள் பயணம் ஒரு சின்ன ஜேர்னியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏவியா பார்த்துடலாம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் புவி அரசன் அண்ட் மோகன பிரியா. எப்பவுமே இந்த லாஸ்டா வரவங்க சிலர் பெரிய இம்பாக்டா பில்ட் பண்ணுவாங்க. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட். ஓகே, குட் லக். 14 சாப்பிட்டானா? வந்து ஒரு 23 டேஸ் சாப்பிடாம இருந்தாரு. டைரக்டர் பார்த்துட்டு இந்த மாதிரி ரிசல்ட் நான் எதிர்பார்க்கல புவி இவ்வளோ சீக்கிரமா, ஸோ சீக்கிரமா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஷூட்டிங்கை அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு சொல்லிட்டு தூங்குறோம். நெக்ஸ்ட் டே காலையில் கால் வருது, அது ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் டைம் அவர் அழுத அன்னைக்கு தான் நான் பார்த்தேன். ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு பூவே I believe in that, man. I believe in that. Will work out. Shoulder, yes. அது மாதிரிலாம் ஏறிக்கோ. Yes, good. Yes. ஜிம் ரூமுடைய சாவியை பெறுகிறார் புவி அண்ட் பிரியா அவர்கள். அவங்க தாத்தா இன்னும் குழந்தை இல்லையான்னு கேட்க ஆரம்பிச்சது ரொம்ப கஷ்டமா போச்சு. இவங்க வந்து அந்த ஃபீல்ட்ல இருக்காங்க. அந்த ஃபீல்ட்ல இருக்கும்போது இவங்களோட தாட் என்னன்னா, புவி நான் நிறைய குழந்தைகள் உருவாக்குறேன், நிறைய குழந்தைங்க வந்து நான் ப்ரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு போவாங்க. பட் எனக்குன்னு ஒன்று இல்லைங்கும் போது குடிஞ்சி பார்த்தாங்க. செத்தடி நீ இன்னைக்கு. இந்த முரட்டு பையனுக்கு சொல்ல வார்த்தை தெரியாது, அது எக்ஸ்பிரஸ் பண்ணவும் தெரியாது. நீ இல்லைன்னா என்னாலலாம் அடுத்த ஒரு நிமிஷம் கூட என்ன அவன்லாம் நல்லா நினைச்சு கூட பார்க்க முடியாது. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். இன்பம் எதுவரை நாம் போவோம் அதுவரை நீ பார்க்க. இது வரைக்கும் எனக்கு பூ வாங்கி கொடுத்ததில்ல, புடவை வாங்கி கொடுத்ததில்ல. மனசார சொல்றேன், உன்ன மாதிரி பொண்ணுங்கள்லாம் இருந்துட்டா இந்த பூலோகம் எவ்வளவு அற்புதமாக இருக்கும். லவ் யூ சூப்பர் மாமா, கியூட். இந்த சீசன்ல கடைசியா வந்து ஜாயின் பண்ண கப்பல் இன்னைக்கு வந்து ஃபைனலிஸ்ட்ல 5 சாவியோட ரேங்கிங் 1ல இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் புவி அண்ட் பிரியா. ஓகே, சோ தோனி எப்பொழுதுமே ஒன்று சொல்லுவாரு, எப்போ வேணா தோக்கலாம், ஆனா ஃபைனல்ஸ்ல மட்டும் தோக்க கூடாதுன்னு சொல்லுவாரு. பூவி அண்ட் பிரியா எப்படி இருந்தது? நீங்க பண்ண இவ்வளோ சேட்டைகளும் ஒரே ஏவி. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. பியூட்டிஃபுல் மெமரின்னு சொல்லலாம். பிரியாவோட இதில் ஒர்க் விஷயத்தில் லீவே கிடைக்காது. லீவ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி இந்த ஷோ வந்திருக்குன்னு சொன்னேன். இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா எனக்காக இவ நிற்கிறா. ஸோ இந்த இடம் எனக்கு என்ன சொல்லிச்சுன்னா, என்னாலும் சரி எப்பவும் உன் பின்னாடி நான் இருப்பேன், கண்டிப்பாக இருப்பேன். இல்ல நீ எல்லாம் ஒரு ஜென்மம். என் தம்பி ரொமான்ஸ் பண்ணலன்னு கம்ப்ளைண்ட் பண்ண, அவ எவ்வளவு எமோஷனலா உன் பின்னாடி போய் நிப்பாங்க. போ பின்னாடி போய் நில்லாம்.